பேக்கில் செக்ஷன் பண்ணி வச்சுருக்கிற முடியை அதுலேருந்து ஒரு சின்ன செக்ஷனாக எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பிரித்து ஹேர் கட் பண்ணால் தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா எல்லா முடியும் கையில் வச்சுட்டு கட் பண்ணால் கண்டிப்பாக சரியாக வராது. டாப் செக்ஷன்ஸை நல்லா கோம் பண்ணி கட் பண்ணலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்லைஸ் ஆகுதுன்றதை பாருங்கள். இப்போது முதல்ல எடுத்த கைட்லைனோட ஷேப் இந்த ஹேருக்கும் வந்துருச்சு. அடுத்தபடியாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற செக்ஷன்ஸை எடுத்து கட் பண்ண போகிறாங்க. ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் இவங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால செஞ்ச கட் இன்னும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ண முடியும். இன்னொரு சைடில் அதே மாதிரி செக்ஷன்ஸ். இவங்க ஹேரில் யூஸ் பண்ணியிருக்கிற ஹேர் கலர் அது ஒரு ஆல்மண்ட் கலர். ப்ரௌன்ஸ் இப்போ ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கொடுத்துருக்கிறது ப்ரௌன் அண்ட் பிளாண்ட் ஷேட்ஸ். இது முக்கால்வாசி பேருக்கும் சூட் ஆகக்கூடிய கலர். இப்போ நீங்கள் பார்க்குறது கிராஜுவேஷன் டெக்ஸ்சரைசிங் மெத்தட். இது மாதிரி கொடுக்கறதுனால ஹேர் கட் ரொம்ப நாள் ஆகும்பொழுது கூட சீக்கிரமே அவுட் க்ரோ ஆகாமல் இருக்கும். ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக தெரியும். டெக்ஸ்சரைசிங் செய்யாமல் விட்டோம்னா ஒரே மாதத்தில் ஹேர் கட் ரொம்ப வளர்ந்துட்ட மாதிரி தெரியும். ஒரு செக்ஷனாக எடுத்து டெக்ஸ்சரைஸ் பண்ணுறாங்க. சாஃப்டாக மேனேஜபிளாக மாற்றக்கூடியது இந்த டெக்ஸ்சரைசிங். இப்போ இருக்கிற கட்ஸில் லேயர் கட் ரொம்ப ஃபேஷனபுளாக இருக்குது. அதே மாதிரி ஃபார்வர்ட் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்கிற கட் எல்லாருமே விரும்பி செஞ்சுக்கிறது.
பேக்கில் டெக்ஸ்சரைஸ் பண்ண மாதிரியே ஃப்ரண்ட்லேயும் லேயர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கட்டை மேலும் அழகுபடுத்துறதுக்காக இந்த மாதிரி டெக்ஸ்சரைஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராஸை மட்டும் கட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயிட் ஹேரில் இந்த கட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. கடைசியாக செய்கிறதுக்கு பேர் பர்சனலைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கறதுக்காக செய்கிறது பர்சனலைசிங். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கட் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஃப்ரிஞ்ச் கட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயிட் ஃப்ரிஞ்ச். இது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு எது ரொம்ப சூட் ஆகுமோ, அவங்களுக்கு எது அவங்களுக்கு தனித்துவத்தை கொடுக்குமோ அது மாதிரி செய்கிறது தான் பர்சனலைசிங். மாடலோட ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரதை நீங்களே பார்க்குறீங்க. நார்மலாக ரொம்ப ரெகுலர் ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தாங்க. செய்ய செய்ய அவங்க ரொம்ப மாடர்னாகவும் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ஆகிட்டே வரதை பார்க்குறோம். இந்த கட் யங் கேர்ள்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ். இது பிளெண்ட் பண்ணுறாங்க. ஃப்ரிஞ்சையும் மற்ற ஹேரையும் பிளெண்ட் பண்ணுறது இதுதான். இதுக்கு ஃபெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறமும் திரும்பி டெக்ஸ்சரைஸ் பண்ணும்போது சாஃப்ட் லுக் கொடுக்கறதுக்காக ஃபெதர் பண்ணுறது. ஒரு ஹேர் கட்டில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ ப்ரெசிஷனோடு செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி ஹேரை செட் பண்ணுறதும் ஒரு தனி ஆர்ட் தான். இப்போ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேலும் பர்சனலைஸ் செய்கிறாங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்கான்னு. ஸோ அதை செக் பண்ணி டெக்ஸ்சரைசிங்.
final finishing touches. ஸோ டோட்டலாக அவங்க ஃபேஸ் மாறி இருக்கிறத பார்க்குறீங்க. அவங்க முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஃப்ளாவியோ செஞ்ச ஹேர் ஸ்டைலிங் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு எழுதுங்க. எழுத வேண்டிய முகவரி அழகு குறிப்புகள், சன் டிவி, தபால் பெட்டி எண் 3120, சென்னை 6,28,000. மீண்டும் இதே நிகழ்ச்சி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.